இது ஆக்சுவலி வந்து ஒரு ஹேர் சீரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு லிக்விடாக தான் இருக்கும். அதனால ஏன்னா அது ஜெல்லி டைப்பாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அது வந்து ஃபுல்லாக அது பிளெண்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி முடியை வளர வைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு பேக். பொடுகு கம்ப்ளீட்டாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் தலை ரொம்ப க்ளீனாக இருக்கும். எந்த விதமான தொற்றுகள் எதுவுமே படராமல் இருக்கும். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். குமுதம் ஸ்நேகிதி வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இந்த அழகு குறிப்புகளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளாக்ஸ் சீடை பற்றி. சில வருஷங்களுக்கு முன்னாடி நமக்கு ஃப்ளாக்ஸ் சீட்னா என்னன்னே தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க. ஃப்ளாக்ஸ் சீட் அப்படின்றது ஒரு விதமான விதைகள், சீட்ஸ் தான். இது வந்து ரொம்ப ஹை ஆன்டி ஆக்சிடென்ட். அது மட்டும் இல்லாமல் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் இருக்குது. ஃபிஷ்லலாம் இருக்கக்கூடிய அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வெஜிடேரியன் ஃபுட்டில் யூஸ்வலாக நம்ம பார்க்குறதே இல்லை. ஆனால் இதில் அதிகமாக அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அதே மாதிரி ஆன்டி ரேஷஸ் எல்லாமே. இப்போ ஃப்ளாக்ஸ் சீடோடைய குட்னஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து தலைக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக இது வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி முடியை நல்லா திக்கன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எப்படி செய்கிறோன்றதை பாருங்கள். ஸோ இதை ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம், தலைக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் எப்படி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ளாக்ஸ் சீடு ஊற வச்சு ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃப்ளாக்ஸ் சீடை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாக்ஸ் சீடோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா அதோடைய அந்த ஒரு ஜெல்லி லைக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதை கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தா அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை உள்ளே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்பில் இருக்கிற நச்சு பொருள்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹை ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால அது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நான் ஊற வச்ச இந்த ஃப்ளாக்ஸ் சீடை இதில் லைட்டாக நான் ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணும்போது இப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக திக்கன் ஆகிட்டே வரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காகிடும். பார்க்கலாம். மொத்தமே ஒரு 10 நிமிஷம் நம்ம ஹீட் பண்ணால் போதும். அதுவும் ஸ்லோ ஃப்ளேமில், ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். குக் பண்ணியாச்சு. ஃப்ளாக்ஸ் சீட் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை வந்து வடிகட்டிட்டு பார்க்கலாம். ஒரு 20 கிராம் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சோக் பண்ணியிருந்தேன். இப்போ அதுலேருந்து வர அந்த ஜெல்லி பாருங்கள். எவ்வளோ திக்காக, எவ்வளோ ஒரு ஜெல்லி மாதிரி வருது பாருங்கள். இந்த 20 ml ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல், இதில் ஒரு 10 கிராம் ஃபெனுக்ரீக், அதாவது வெந்தயத்தோட பவுடர், அதை நான் கலந்துக்கிறேன். இது ரொம்ப நல்லது நம்மளுடைய ஹேருக்கு. ஸோ பொடுகு உள்ளவங்களுக்கு நல்லது, முடி கொட்டுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கூட ஒரு 10 ml கேர்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ண பண்ண ஒரு நல்ல ஸ்மூத் மிக்சராக மாறிடும். இது நம்ம தலையில் படுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது முடிக்கு யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, தலையில் யூஸ் பண்ணால், படுற மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. பொடுகு கம்ப்ளீட்டாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் தலை ரொம்ப க்ளீனாக இருக்கும். எந்த விதமான தொற்றுகள் எதுவுமே படராமல் இருக்கும்.
ஸோ ஹேருக்கு வந்து இது மூணும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளாக்ஸீடோட ஜெல், கொஞ்சம் வெந்தயம் பவுடர், இல்லை வெந்தயம் ஊற வச்சு அரைச்சதாக கூட இருக்கலாம். இப்போ நான் வந்து பவுடராக யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் தயிர். ஸோ இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா தலையில் படுற மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-20 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்கள் கைகளாலேயே எடுத்து நல்லா தலையில் படுற மாதிரி அழுத்தி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இது ரொம்ப கூலிங், அதனால் ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் வார்ம் வாட்டரில் ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு வேணும்னா ஷாம்பு போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் வச்சுட்டு செய்கிறவங்க ஷாம்பு போடலாம், எண்ணெய் வைக்காமல் செய்கிறவங்க ஷாம்பு இல்லாமல் அப்படியே வாஷ் பண்ணிடலாம். இது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். தலைக்கு ரொம்ப கூலிங், அதனால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஆக்சுவலி வந்து ஒரு ஹேர் சீரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு லிக்விடாக தான் இருக்கும். அதனால ஏன்னா அது ஜெல்லி டைப்பாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அது வந்து ஃபுல்லாக அது பிளெண்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிவிடும். சின்ன சின்ன ஏதாவது கட்டிகள் தொற்றுகள் இருந்தால் அதெல்லாத்தையும் ஹீல் பண்ணும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி முடியை வளர வைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு பேக். இது வந்து வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும், ரொம்ப கூலிங்காக இருக்கும். வின்டர் டைமில் வாரத்தில் ஒரு நாளும், சம்மர் டைமில் வாரத்தில் 2 நாளும் இதை யூஸ் பண்ணலாம். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.